என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்னமேட்டு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க. யார்கிட்டயும் என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா, அப்படி என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்போம். ஹலோ அமிர்தா, இருக்கியா இல்லையாடி? நீ ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? என் மாமியார் இங்கேருந்து ஒட்டு கேட்குறான்னு நினைக்கிறேன். என்ன அமைதியாக இருக்கா? ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே. ஒருவேளை நான் வந்திருக்க சவுண்ட் அவளுக்கு கேட்டிருக்குமோ? சேச்சே, அப்படிலாம் கேட்டிருக்க வாய்ப்பே இருக்காது. நான் மெல்லமாக பூனை மாதிரிலாம் நடந்தேன். ஒன்றும் கேட்கலையே. சொல்லுடி. இப்பதான் கேக்குது. அப்படி என்னத்த பேசிக்கிட்டு இருக்கா? யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா? யாரடி? ஏன் மாமியாரா? என்னை பத்தி தான் எதை குறை சொல்ல போறாப்புல. என்னங்கிறத நல்ல காது கொடுத்து கேட்கணும். என் மாமியாரு எவ்வளவு தங்கமானவங்க தெரியுமா? என்னடி சொல்ற? நான் பேசுறத மட்டும் அமைதியா கேளு. சரி சரி. உலகத்துல இந்த மாதிரி ஒரு மாமியாரை நான் பார்த்ததே இல்லை. இவ என்னைய புகழ்றாளா இல்ல வச்சு செய்யறாளா? ஆமாண்டி, உண்மையாலுமே என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாம இவ மேல எனக்கு எப்படி அக்கறை இருந்துச்சு? நான் இவங்கள அம்மான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மையாலுமே எனக்கு அம்மா மாதிரி தான் நடந்துக்கிறாங்க தெரியுமா? சொல்லவே இல்ல. ஏய் வாய் முடிட்டு இருடி. நீ நடத்து. ஆமாண்டி, எனக்கு குழந்தை பிறக்கணும்னு எல்லா சாமி கிட்டே வேண்டியிருக்காங்க தெரியுமா? அம்மா, இவளுக்கு குழந்தை இல்லைன்னு நம்ம எப்ப சாமி கிட்ட போய் வேண்டணும்? எனக்கு தெரிஞ்சு குர்ட்டாம்போக்கில் அடிச்சு விட்டுருப்போம் போல. அதை தான் இவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காளோ என்னமோ. எனக்கு அம்மா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு என்னை பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னது கொடுமை தானே. ஏய் சும்மா இருடி. இப்பயும் அவங்கள நம்மளை போல நம்புறேன் தெரியுமா? அவங்க பொண்ணை தாண்டி என்னையை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நான் சொல்றத அத்தனையும் நம்புறாங்க. அதுவும் இல்லாம எனக்கு குணமாகணும் அப்படின்ட்டு நிறைய வாட்டி டாக்டர்கிட்ட பேசி பேசி எனக்கு மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அட கிறுக்கி, மாத்திரை ஒன்றும் உனக்காக ஒன்றும் வாங்கி தரல. உன் மேல உள்ள குறைய கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிட்டே கிடக்குறேன். இவ பாசம்னு நினைக்கிறாளா? சரின்னு நினைக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இவ நம்மள நல்லவளா நினைக்கிறது ரொம்ப நல்லதுதான். அப்பதான் நம்ம எது பண்ணாலும் அவளுக்கு நல்லதுன்னே நினைக்கும். எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரியே உனக்கும் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எதுக்கு? நானும் சாவறதுக்கா? ஏய் சும்மா ரெடி. நீ சொல்லு. பொதுவா மாமியாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு எப்படி தெரியும்? நீயே சொல்லு. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டை நடந்தா ஊதி பெருசாக்க தான் பாப்பாங்க. ஆனா என் மாமியார் இருக்காங்க பத்தியா, அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீ பொறுத்து போமான்னு என்னையவே அமைதியாக்கிடுவாங்க தெரியுமா? இதெல்லாம் நம்ம இப்ப பண்ணோம். நம்மளுக்கு சண்டையை ஊதி பெருசாக்க தான் தெரியும். ஒருவேளை இவ அப்படி நம்மள நினைச்சு வச்சிருக்காளோ? பரவாயில்ல, நம்ம மருமக நம்மள நல்லவளாதான் நினைச்சிருக்கா போல. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். வந்து ஒட்டு கேட்கறதுலயே ஒரு நல்லது இருக்கு. அவ மனசுக்குள்ளார என்னைய பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது இப்பயாச்சும் புரிஞ்சுதே. என் மாமியாருக்கு நான் சமைச்சு போடுறதுல எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? அப்படியா? ஆமாண்டி, எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்காது தெரியுமா? அடியே, இதே நீ 1000 வாட்டி சொல்லிட்டடி. அந்த அம்மா காதுல விழுகிற அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் காது போயிரும் போல. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் என் மேலேயே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நான் கூட போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் மாமியார் சொன்னாங்க, அப்போ கூட நான் நம்பலை பார்த்துக்கோ. அப்புறமா டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க நல்லபடியாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு உசுரே வந்துச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? சொல்லிடி, இதுக்கெல்லாம் யார் காரணம்? உன் கொடுமைக்கார மாமியார். கரெக்டா சொன்னடி. எல்லாத்துக்கும் என் மாமியார் தான் காரணம். இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும். அதானே? ஆமா. ஏண்டி, இன்னுமாடி அந்த கிழவி அங்க நிக்குது? ஆமாண்டி, அங்கதாண்டி நிக்குது. நல்ல நிழல் தெரியுது. ஐயோ, போய் தொலைய மாட்டேங்குது. இவ வேற பேசி பேசி என் உசுர் எடுக்கிறா. அடியே, உன் மாமியாரை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. தயவு செஞ்சு நான் போனையாவது வச்சுட்டுமா? நீ வேணா தனியா வேணா பேசிக்கடி. என்னால சத்தியமா முடியல. என்னடி நீ? சரிடி,
நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். உன் மாமியார் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அடிங்க போய் ஓடி போய் பார்த்துட்டு வரியா? வந்தேன்னு வைடி. பின்ன 7-8 பெட்டு போட்டிருக்க. இன்னைக்கு ஒரு நாள் உன்னை தாங்கிக்கிட்டே இருக்கும் பாரு. பாப்போம். சரிடி, நான் அப்புறமா பேசுறேன். எங்க அத்தை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நான் போய் ஒரு எட்டு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாமா. சும்மா கலாய்க்காம வீட்டுக்கு போனேன். நல்ல பிள்ளை. அது நான் சாப்பிட்டேனான்னு நினைக்கிறா. அவளையும் கூட்டிட்டு போய் சாப்பிட வைப்பான். அமிர்தா, அம்மாடி அமிர்தா, சாப்பிட வாமா. இந்த வரேன். சரிம்மா, நான் கீழே போறேன், நீ வா. சரி, நீங்க போங்க. யார்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க? போட்டு கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் என் வீட்டுக்காட்ட போய் போட்டு கொடுக்கறது. சரோஜா மாமியாரே, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் கிட்டத்தட்ட 8 மாசம் உங்க கூடவே இருக்கேன். உங்களை பத்தி A to Z எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பையனுக்கு தான் உங்களை பத்தி புரியாதுன்னு தெரியாது. உங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு கை வந்த கலையாயிடுச்சு. இப்ப கண்டிப்பா உங்க பையன்கிட்ட என்னைய பத்தி போட்டு கொடுக்க மாட்டீங்க. நானே அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது முதல்ல அவரே டெஸ்ட் எடுத்துருவாரு. என்னைய எதுவும் சொல்ல மாட்டாரு. எப்படி? மாமியாரையும் கைக்குள்ளார போட்டாச்சு, வீட்டுக்காரையும் கைக்குள்ளார போட்டாச்சு. ஒரே கல்லுல 2 மாங்காய். நாளைக்கு ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அவரை டெஸ்ட் எடுக்க வச்சிடணும். அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த அம்மாவை இப்படியே தான் டீல் பண்ணணும். எதிர்த்து போராடியோ பேசியோ அந்த மாதிரிலாம் டீல் பண்ணா இந்த அம்மா ஓவரா பண்ணுது. போனா போது பாவம், புகழ்ந்து தள்ளிட்டு போயிடுவோமே. என்ன நான் சொல்றது? டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? டேய், நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. சரிம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? அவளுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கடா. உனக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமாடா, டாக்டர் அப்படிதான் சொன்னாவ. அவளோட ரிப்போர்ட்டையும் பார்த்தாவ. அவளுக்கு நல்லா தான் இருக்கு, அவளுக்கு வீக் பாடிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாவ. அடுத்தது உனக்கு தான் டெஸ்ட் எடுக்கணுமா. உனக்கு டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன ரிசல்ட்னு சொல்லுவாங்களாம். அப்படியா? இப்போ என்னம்மா பண்றது? வேற என்னடா பண்றது? நம்ம கூப்பிட்டோனே அவளும் வந்துட்டா, டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது நீ தான். உனக்கும் டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுலாம் நல்லது தானே? மா, நீ தான் எனக்கு டெஸ்ட் எடுக்க வேணாம்னு சொன்ன. இப்போ என்னடா திடீர்னு மாத்தி பேசுற? டேய், அப்படிதான்டா சொன்னேன். அவ என்னை முழுசா நம்புறா. நான் நல்லதுதான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறா. அப்படி இருக்கும்போது டெஸ்ட் எடுத்து பார்த்தா தானே நல்லது. என்னம்மா? சரிடா, எப்படியா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு தானே வாரிசு வித்து கொடுக்க போறா. டெஸ்ட் தானேடா, நாளைக்கே போய் எடுத்துடலாம். ஒருவேளை டெஸ்ட்ல அந்த மாதிரி ரிப்போர்ட் எதுவும் வந்துருச்சுன்னா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் வராதுடா. உனக்கும் நல்ல உணவை தான் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கேன். உனக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னமோமா, அப்ப நாளைக்கு டெஸ்ட் எடுக்க போகணுமா? ஆமாடா, கடையில வேலையில இருந்துச்சுன்னா இன்னைக்கே முடிச்சிரு. நாளைக்கே டெஸ்ட் எடுக்க போயிடுவோம். சரிம்மா. அம்மா, அவளை போய் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காத. அவளுக்கு இப்பதான் பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இப்பதான் அவ சாப்பிட்டுட்டு மேல போனா. சரியாடா? சரிம்மா. சுந்தரி தான் கால் பண்றா. சொல்லு சுந்தரி. என்னம்மா, பாண்டிகிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டி. நாளைக்கே டெஸ்ட் எடுக்க போலான்னு சொல்லிட்டேன். என்னம்மா சொல்ற? உனக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா? எப்படியா இருந்தாலும் அவனுக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டியதானடி. மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ பேசின, அதுக்குள்ளார உன்னை ஏதாவது பேசி மாய்க்கிட்டாளா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இன்னும் என்னம்மா, நம்ம பையனை எப்படிம்மா டெஸ்ட் எடுக்க சொல்லலாம்? நம்ம பையனுக்கு ஏதாவது குறை இருக்கா என்ன? குறைய அவளுக்கு தானேம்மா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இல்லடி, என்னம்மா நடக்குதுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுன, நாளைக்கு வேற ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பையனுக்கு போய் எடுக்கணுங்கிற. என்னம்மா ஆச்சு உனக்கு? அவ ஏதாவது வந்து உன்கிட்ட பேசினாளா? இல்லடி, சொல்லுமா, உண்மையை சொல்லுமா. இல்லடி, அவ ரூம்ல ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. நான் தான் ஒட்டி கேட்டுட்டு வந்தேன். என்னது, ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாளா? ஆமாம்மா. என்ன பேசிக்கிட்டு இருந்தா? அது வந்து நான் ரொம்ப நல்ல மாமியாராம், அவளுக்கு நல்லது தான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாடி. ஏமா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? என்னடி என்ன இருக்கு மாதிரி அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க? ஏமா, அவ உன்னை அப்படி நினைக்கிற ஆளா? அப்படி நினைக்கிற ஆள் இல்லதான். இருந்தாலும் அவ ஃப்ரெண்டு கிட்ட என்னை விட்டு கொடுக்காம பேசினாடி. ஏமா, நீ அங்க நிக்கிறது தெரிஞ்சுதாமா அவ பேசியிருக்கா. என்னடி சொல்ற? பின்ன நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு. அவ உன்கிட்ட பேசுறதுக்கும் ரூம்ல போய் பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்ல இருக்குதான். பின்ன இந்த மாதிரி அவ நடந்துப்பா? உன் தலையில நல்ல மிளகா அரைச்சிருக்கா. அது கூட அவன் உனக்கு புரியல? இல்லடி, அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாளா, நான் ஒட்டி கேட்டது அவளுக்கு தெரிஞ்சிருக்காதோன்னு நினைச்சேன். நீ நல்லா ஒன்னு புரிஞ்சுக்க. உன் மருமக ஒன்னும் லேசுபட்ட ஆள் இல்ல, பயங்கரமான கேடி. உன்னைய பேசி தான் வசத்துக்குள்ளார கொண்டு வந்துட்டு எப்படிலாம் நாடகம் ஆடி இருக்கான்னு பாத்தியா?
அது புரியாம நீ இங்க வந்துட்டு தம்பிக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க. அச்சோ உன்னை என்னம்மா சொல்றது. ஆமாண்டி, நீ சொல்றது கரெக்டு தான். ஒரு செகண்ட் அவ பேசுறது எல்லாத்தையும் உண்மைன்னு நினைச்சிட்டேன். மா, அவளை மட்டும் எந்த காலத்துலயும் நம்பாத. பயங்கரமான ஆளு. நீ அங்க நிக்கிறது தெரிஞ்சுதான் அவ பேசிக்கிட்டு இருந்திருப்பான்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா நீ நல்ல மாமியார்னு ஓ முன்னாடியே அவ சொல்ல மாட்டா. நீ கேட்காத இடத்துல எப்படிம்மா அவ சொல்லுவா? எனக்கு தெரிஞ்சு நீ நிக்கிறது தெரிஞ்சுதான் அவ இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு தோணுது. ஆமாண்டி, கண்டிப்பா என்னை நல்லா ஏமாத்திருக்கா. ஏமா நீ இப்படி பண்ற? சரி, தம்பிக்கிட்ட எதுவும் சொல்லல? இல்லடி, தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரத்துக்குள்ளார உன்னை எப்படியெல்லாம் மாத்தி வச்சிருக்கா பாரு. இன்னும் விட்டேன் உன்னையவே உன்னை மறக்க வச்சிருவா. அந்த அளவுக்கு சரியான நாடகக்காரி. எப்படிம்மா நீ போய் நம்புற? கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ண மாட்ட? இல்லடி, பேசாதம்மா. நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அவளை டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு நான் சொன்னேன். அதை மறந்துட்டு இப்போ நம்ம தம்பியை டெஸ்ட் எடுக்க சொல்ற. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுமா. இல்லடி, நான் அப்படி சொல்ல வரல. வேற என்னத்த சொல்லி வச்சியா? இங்க பாருமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் பேசிட்டேன். அவளை தான் முதல்ல செக் பண்ணுவாங்க. நீ பேசாண்டு அமைதியா இரு. தம்பிக்கிட்ட சொன்னதே சொன்னதாவே இருக்கட்டும். அப்புறமா நான் கூப்பிட்டு பேசிக்கிறேன். அவளுக்கு டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வரட்டும். அதுக்கப்புறமா வேணா தம்பிக்கு எடுப்போம். முந்திரி கொட்டையாட்டம் எதையாவது ஒன்று பண்ணி வைக்காதம்மா. உன் மண்டையில நல்ல மிளகா அரைக்கிறாவ. கொஞ்சமாவது சுதாரிப்பா இருமா. சரிடி. நான் அங்க இருந்தேன்னா இந்த மாதிரி இதுக்கு வெளியே இல்லை. என்ன பண்றது, என் புருஷன் விட மாட்டேங்கிறானே. இல்லைன்னா சுதானை தூக்கிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பேன். இல்லடி, நான் பாத்துக்கிறேன். யாரு நீனு? இல்லடி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. மா, ஒன்று மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவ இப்படிதான் இனிக்க நல்ல மயங்க பேசுவா. அதெல்லாம் உண்மையை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையி, இந்த உலகத்துல அடிகட்டின முட்டாள் யாதுன்னா அது நீயா தான் இருக்கும். இல்லடி, என்னமேட்டு அவ ஏதாவது பேசினான்னு வையி, டக்குன்னு 2 வார்த்தை கேட்டு விட்டுரு. அவளுக்கு அப்படியே சொல்லுன்னு ஏறும் பாரு. அப்ப தெரிஞ்சிடும் அவ நடிக்கிறாளா இல்ல உண்மையாவே சொல்றாளா அப்படின்னு. சரிடி, நான் எதுவும் நம்ப மாட்டேன். மறுபடியும் சொல்லிட்டேன். நம்பாதது உன் இஷ்டம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணு. மறக்காம ஃபோன் பண்ணுமா? சரிடி. டாக்டர் கிட்ட நான் எல்லா விஷயமும் பேசிட்டேன். நீங்க போறீங்க, ரிப்போர்ட்டை கொண்டு போய் நீட்டுறீங்க. பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் அவளுக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்ப்போம். நீ பாட்டுக்கு முந்திரி கொட்டையாட்டம் எதுவும் பண்ணி வைக்காதம்மா. இல்லை, நான் எதுவும் பண்ணி வைக்க மாட்டேன். சரிடி, நான் ஃபோனை வச்சிடறேன். படுத்து தூங்கு மதியான நேரத்தில். சரிடி. ஃப்ராடு. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. என்னையவே ஏமாத்திரியாடி நீனு. அடியே அமிர்தா, என்கிட்டயே உன் நடிப்பை காட்டுற. நடி நல்லா நடி. நாளைக்கு வர ஹாஸ்பிட்டல்ல நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பார்க்குறேன். ஏங்க, என்ன ராணி? சரி தெரியுமாங்க? என்னன்னு சொன்னாதானே தெரியும். நம்ம சத்யா ஆதி தம்பியை ஏத்துக்கிட்டாலாம். அப்படியா? என்கிட்ட எதுவும் சொல்லல. இப்பதாங்க சோனிப்புல சொன்னிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஆதி தம்பி போன் அடிச்சுதான். ஆதி தம்பிக்கு கேக்குற மாதிரியே சத்யா சொன்னாலாம். ஆனா அது பேசுறது ஆதிதான்னு அவளுக்கு தெரியாது போல. என்னடி சொல்ற? என்னமோ ஒண்ணுங்க. ஆக மொத்தத்துல ஆதி தம்பிய நம்ம சத்யா ஏத்துக்கிட்டா. நீ தான் சொல்லிக்கிட்டே இருக்கியே தவிர சம்பந்தப்பட்ட 2 பேர் வந்து என்கிட்ட எந்த விவரமும் சொல்லல. அதெல்லாம் இன்னைக்கு வந்து சொல்லிருவாங்க. பாப்போம். இன்னும் நான் கேட்டு கொடுத்ததுல இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளார ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. யோ, நான் தான் சொல்றேன்ல அவங்க 2 பேரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு. சும்மா புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் ஏத்துக்கிட்டா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா சம்பந்தப்பட்டவங்க 2 பேரும் யாருமே வந்து சொல்லலையே. அங்கிள் வாங்க மாப்ள. வாங்க உட்காருங்க. இந்த வரேன் அங்கிள். உட்காருங்க தம்பி. தம்பி உங்களுக்கு நோர் ஐஸ். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியா ஆண்டி? சத்யாங்க இதோ ரூம்ல தான் இருக்கா, போய் கூட்டிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. அப்புறம் மாப்பிள்ள, என் பொண்ணு மனசை மாத்திட்டீங்க போல. உங்க பொண்ணு மனசை மாத்துறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். என்ன பண்றது, கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. அப்புறம் மாப்பிள்ள, இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இல்ல சொல்லுங்க மாமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பா எதுவும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாருன்னா நீங்க அவரை வீட்டுல சேர்த்துப்பீங்களா? என்ன மாமா கேள்வி இது? என்ன இருந்தாலும் அவர் உங்களை தூக்கி வளர்த்தவரு. நீங்களும் அவரை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தோணுது. அதனாலதான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. மாமா, என்னைய தூக்கி வளர்த்தது அவர் தான். ஆனா அதுவே பெரிய துரோகத்துக்காக தான் தூக்கி வளர்த்திருக்காரு. அவரோட தேவையை தீக்கிறதுக்காக தான் என்னை தூக்கி வளர்த்திருக்காரு. அதுக்காகலாம் நான் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே அவர் ரிலீஸ் ஆகி வந்தாலும் நான் அவரை வீட்டுக்குள்ளார சேர்க்க மாட்டேன். இல்ல மாப்பிள்ள, அவர் தானே உங்களுக்கு படிப்புக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணாருதான் மாமா. நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாமே அவரோட சுயநலத்துக்காக தானே பண்ணாரு. இப்ப மட்டும் எதுக்காக வந்து உறவு கொண்டாடணும்? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற மனுஷங்கிட்ட போய் நான் எதுவும் பேச முடியாது. அவரும் ஏதாவது என்கிட்ட கேட்கறாருனாலும் எனக்கு முழுசா அதை ஏத்துக்கவும் முடியாது. அதனால அவரை நான் ஏத்துக்க மாட்டேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள,
அப்பா வாமா, மாப்பிள்ள வந்திருக்காரு பாத்தியா? ஆ பார்த்தேன்ப்பா. என்னம்மா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறது இல்ல? ஆ வாங்காதி. ஆ, என்னமாச்சு? ஆதி என்னமோ நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதா சொல்றாரு. உன்னை கட்டிக்க போறவர் வந்திருக்காரு, முகத்துல சந்தோஷமே இல்லாம வாங்கன்னு கூப்பிடுற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னமாச்சு? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா. சரிம்மா, உனக்கு ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே? என்னப்பா? உனக்கு ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானேன்னு கேட்டேன். எனக்கு சொல்லுமா. அங்கிள் நீங்க இருங்க, நான் கேக்குறேன். ஆ சரிங்க மாப்பிள்ள. சத்யா, ஆ சொல்லுங்க. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ தானே சொன்ன. ஆமாம். இப்போ உங்க அப்பா கேட்கும்போது மட்டும் ஏன் இவ்வளோ வாட்டி தயங்குற? என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படி நான் சொல்ல வரல. பின்ன என்ன, நீ கல்யாணம் பண்ணிப்ப தானே? அது கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள. நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் டைம் இருக்கு, 15 நாள் இருக்கு. அதுக்குள்ளார என் பொண்ணு மனசு கண்டிப்பா மாறும். அங்கிள் அவ மாறிட்டா, என்கிட்டயே சொன்னா. இப்ப ஏன் அமைதியா இருக்கான்னு எனக்கு புரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள. சத்யாமா. அப்பா. ஆதி மாப்பிள்ள நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதா சொல்றாரு, நீ சம்மதிச்சியா இல்லையா? அப்பா அது வந்து என்னன்னு சொல்லிடி. இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் திரும்பியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? தம்பி அவசரப்படாதீங்க. பின்ன என்ன மாமா, நான் எத்தனை வாட்டி இவ பின்னாடி லோன்னு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இவ்வளவு தயங்குறா. சரின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இழுக்கிறா பாருங்க. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. இல்ல மாமா. சத்யா ஆ நீ சொல்லு, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சாகணும். எனக்கு பிடிச்சிருக்கு. பின்ன என்னடி, உங்க அப்பா கிட்ட சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லு. அது என்ன ஆச்சு சத்யா உனக்கு? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு தயங்குற? தம்பி இருங்க, நான் கேக்குறேன். சத்யாமா. அப்பா. ஆதி தம்பி தான் இம்புட்டு தூரம் சொல்லுதுல்ல, கல்யாணம் பண்றதுக்கு சரின்னு சொல்லுமா. உனக்கு தான் ஆதி தம்பியை பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் என்னம்மா கல்யாணம் பண்றதுக்கு? அப்பா நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா சொல்லு, எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஆதிய ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா. ஆனா கல்யாணம் பண்ணிக்காம. என்னது கல்யாணம் பண்ணிக்காம? என்ன லிவிங் டுகெதர்ல இருக்க போறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லப்பா. பின்ன கொஞ்ச நாள் அவன் கூட லவ் பண்ணணும்னு தோணுது. கல்யாணம் பண்ணிட்டா நிறைய கமிட்மெண்ட்ஸ், குழந்தை குட்டின்னு ஆயிடும். இவன் என் மேல பாசம் வச்சிடாம பேருவானோன்னு எனக்கு தோணுது. ஏய் சத்யா, என்னடி இதெல்லாம்? ப்ளீஸ் நான் பேசுறத மட்டும் கேளு. சரி சொல்லு. எனக்கு உன் கூட லவ் பண்ணிக்கிட்டே 100 வருஷம், ஏன் 150 வருஷம் கூட வாழணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நாளாவது லவ்வர்ஸா இருக்கணும். 2 மாசம் கெடு 3 மாசம் கெடுவுலலாம் என்னோட லவ்வை நான் முடிச்சுக்க முடியாது. கல்யாணம் வந்துட்டா ஆம்பளைங்க வேற மாதிரி இருப்பாங்க நான் கேள்விப்பட்டேன். நீயும் எனக்கு அந்த மாதிரி மாறிடுவியோன்னு பயமா இருக்குடா. அதனாலதான் நான் கல்யாணமே வேணாங்கிறேன். எனக்கு உன் கூட 100 வருஷம் வாழணும். அதுவும் இப்ப இருக்கிற காதலோட கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த லவ் கூடலாமே தவிர குறைய கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வேணாமான்னு யோசிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்க போறோம், அதையே நீ வேணாங்கிற? எனக்கு இன்னும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு போல தோணுது. என்னடி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட லவ் பண்ணலாமே? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம மேல ஒரு பாரமே விழுந்துரும். ப்ளீஸ் எனக்காக 1 வருஷம் நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு சத்யா, உன்னோட கோரிக்கை நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்பவே உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. இன்னும் மேற்கொண்டு 1 வருஷம்னு போச்சுன்னு வையி, அப்புறம் ரொம்ப வயசாகி போயிட்டே இருக்கும். நல்ல சம்பந்தம் வரும்போதே நம்ம முடிச்சு விட்டுறணும். வேண்டான்னு விட்டேன்னு வையி, அப்புறம் கல்யாணமே நடக்காம தட்டி போயிட்டே இருக்கும். உனக்கு அப்புறமும் ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த வருஷம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறா. அவளுக்கு இன்னும் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா அவ எந்த இதுக்குமே லாய்க்கு கிடையாது. போற வீட்லயாவது நல்லபடியா இருக்கட்டும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா மூத்த பொண்ணை வச்சுக்கிட்டு 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேன்றதுக்காக தான் நான் இம்புட்டு தூரம் மெனக்கடுறேன். நீ தான் புரிஞ்சுக்கணும். இல்லப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ண முடியாதுன்னு தோணுது. அதை நீ தான் ஃபேஸ் பண்ணணும். உன் ஆதியை நீ தான் கைக்குள்ளார வச்சுக்கணும். எல்லாமே நான் சொல்லி தர முடியும். இங்க பாரு, எத்தனை வருஷம் ஆனாலும், கிளவி ஆனாலும் சரி, நான் கிழவனாலும் சரி, உன் மேல இருக்கிற லவ் எனக்கு என்னைக்குமே குறையாது. எந்த சுச்சுவேஷன்லும் சரி, எந்த தப்பு பண்ணாலும் சரி, நான் அதை ஏத்துப்பேன். சத்யா, இப்ப முடிவு நீ தான் சொல்லணும். ப்ளீஸ் சத்யா, இன்னும் 15 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ளார கல்யாண வேலையை பார்த்தாதான் உண்டு. அதுக்கப்புறம் எனக்கும் ஜாதகத்துல ஒரு 7 வருஷம் கல்யாணமே நடக்காதுன்னு போட்டிருக்கு. நீ இப்படி பண்ணினா அதுக்கப்புறம் எனக்கு 7 வருஷமா கல்யாண யோகமே இல்லை. சத்யா, நீ தான் என்னை புரிஞ்சுக்கணும். சத்யா, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு, மற்றபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏமா, மாப்பிள்ள தான் இம்புட்டு தூரம் சொல்றாருல. எல்லாம் சரிதான்ப்பா. நான் ஆதிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா. அதுக்கப்புறமா என்னோட முடிவை நான் சொல்றேன். சரிம்மா, நான் ரூம்ல வெயிட் பண்றேன். நீங்க முடிச்சுட்டு சொல்லுங்க. சரிப்பா.
என்ன இவ பெரிய பிட்டால போடுறா? ஒரு வேளை கல்யாணத்துக்கு வைர நெக்லஸ் கேட்பாலோ? அதுவும் ரொம்ப காஸ்ட்லியா? கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு போய் சேர்த்து வச்ச பணம் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எண்ணி பார்க்கணும். இவ கேட்டோன்னே இல்லைன்னு சொன்னா அதுக்கு வேற அப்செட் ஆயிடுவா. என்ன சொன்னாலும் சரி சரி மண்டையை ஆட்டிடணும். என்னடி பேச போற? இங்க பாருங்க, சொல்லுங்க மேடம். எனக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க 5 கண்டிஷனுக்கு ஓகே சொல்லணும். என்னது 5 கண்டிஷனா? ஆமா, அதுக்கு ஓகே சொன்னா மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடி புதுசு புதுசா குண்டா போடுற? ஏய், சொல்றத மட்டும் கேளுடா. சரி சொல்லு. அதாவது என்னன்னா, ஏய் வெயிட் பண்ணு. என்னடா? நிறைய ஹெவியா ஜுவல்ஸ் எல்லாம் கேட்டுறாத. என்கிட்ட இப்போதைக்கு கம்மியா தான் பணம் இருக்கு. ஏதோ ஒரு 10 பவுனுக்கு செயின் எடுத்து போடுறேன். அப்புறமா வைர நெக்லஸ் வேணா வாங்கி தரேன். அதுக்கும் மேல என்னால முடியாதுடி. ஏன்னா உனக்கே தெரியும்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாதிரி சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். நான் இப்போ உங்ககிட்ட நகை பணம் ஏதாவது வேணும்னு கேட்டேனா? இல்லடி, நீ கேட்கறத பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. முன்கூட்டியே சொல்லிட்டா எனக்கு கொஞ்சம் சேஃப் தானே, அதனாலதான் நான் சொன்னேன். அண்ணா, சரி சரி, உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு. அதாவது என்னன்னா, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாமே. ஏன் மூஞ்சி இப்படி உருன்னு வச்சிருக்க? இப்போ ஓகேவா? டபுள் ஓகே. இப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லு, எதுனால மாமா பண்ணிடுறேன். பாப்போம் பாப்போம். சரி சொல்லு. அதாவது என்னன்னா, கல்யாணத்துக்கு ரூம்ல இருந்து மணமேடை வரைக்கும் போவோம்ல, ஆமா. அப்ப நீ என்னைய தூக்கிட்டு தான் போகணும். ஆ? ரூம்ல இருந்து மணமேடை வரைக்கும் என்னை தூக்கிட்டு தான் போகணும்னு சொன்னேன். இவ்வளவுதானா? நான் எவ்வளவு பெரிய ஆசையை சொல்றேன், இவ்வளவுதானு கேக்குறேன். ஏண்டி, தூக்கிட்டு போறதெல்லாம் ஒரு ஆசையா? உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா வேற பண்ண பாத்துக்க. இல்லடி பண்றேன். தூக்கிட்டு தானே போனோம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? இல்ல, தூக்கிட்டு போகணும்னு சொன்னியே, உன்னை மட்டும் தான் தூக்கிட்டு போகணுமா இல்ல உங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போகணுமா?